கிறிஸ்தியசுவின் அன்பு நெஞ்சங்களே, இனிய டிஆர்டி தமிழொலி வானொலி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். புனித வார நற்சிந்தனை. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இன்றைய இறை வார்த்தையோடு இணைந்த நற்சிந்தனை மற்றும் இறைவேண்டல். இன்றைய நற்சிந்தனை வழங்குகின்றார் நோர்வே நாட்டிலிருந்து அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்பணி ஜெகத் குணபாலா அடிகளார். திருச்சிலுவை பாதையில் சிதறிய சிந்தனைகள் வழங்குகின்றார் அருட்பணி பி ஆரோக்கியதாஸ். புனித வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி வாசகம். உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 வரை. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடர்களில் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சார்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கின்றேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் ஸ்காரியோத் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கின்றேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது. பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் என்றார். இது வாழ்வு தரும்
கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான உறவுகளே, பாஸ்கா என்பது மகிழ்வின் விழாவாகும். வழக்கமாக எமது ஆலயங்கள் இப்பாஸ்கா விழாவில் மகிழ்ச்சியின் அன்பின் மக்களால் நிறைந்திருக்கும். ஆனால் கொரோனா வைரஸ் காரணமாக கடந்த ஆண்டைப் போல இவ்வாண்டும் வறுமையான இருக்கைகளும் மூடிய ஆலயங்களுமே எமது கண்ணுக்கு இன்று தெரிகின்றன. இந்நிலை உலகின் பல்வேறுபட்ட நாடுகளில் இன்று காணப்படுகின்றது. ஆனால் இந்நிலை ஒரு தற்காலிகமானது என்ற நம்பிக்கையில் உறுதியுடன் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் நாம் இழந்த அந்த சாதாரண அச்சமற்ற வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். வெறுமையான ஆலயங்கள் என்பது புதியவை அல்ல. நாங்கள் ஐரோப்பாவை சுற்றி பயணிக்கின்ற பொழுது அங்கு காணப்படுகின்ற ஆலயங்களில் திருப்பலி நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அவ்வாலயங்கள் வெறுமையாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இன்னும் பல ஆலயங்கள் ஆன்மீக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படாமல் வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதையும் நாங்கள் காண்கின்றோம். பலர் இதை மதத்தின் மேலும் ஒழுக்கத்தின் மேலும் மேற்கொள்ளப்பட்ட சிதைவு என கருதுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இக்கால சூழ்நிலையை நாங்கள் படிக்கின்ற பொழுது எமது எதிர்காலம் இறைவனின் கையில் மட்டும்தான் உண்டு என்பதை இச்சூழ்நிலை எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்புமிக்க சகோதரங்களே, இவ்வாறான சூழ்நிலையில் எமது தவக்கால பாலைவன ஒருத்தல் வாழ்க்கை முறையை கடந்து புனித வாரத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். பல கொரோனா வைரஸ் சட்டங்கள் எம்முன்னே நிற்கின்ற பொழுதும் எமது பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை பின்பற்ற முடியாமல் இருக்கின்ற பொழுதும் கத்தோலிக்கர்களாகிய நாம் எவ்வாறு எமது புனித வார ஆன்மீக கடமைகளை நிறைவேற்ற முடியும்? முதலில் நாம் ஒருவருக்கொருவர் நினைவுபடுத்த வேண்டிய விடயம் என்னவெனில், இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் எமது செப வாழ்க்கையின் ஊடாக இறைவனிடம் நெருங்கி வர முடியும் என்பதை உணர வேண்டும். இச்சூழ்நிலையிலும் இறைவன் பல பெறுமதியற்ற அரிய பொக்கிஷங்களை எமக்காக மறைத்து வைத்திருக்கின்றார் என்ற உயர் நம்பிக்கையிலும் நாங்கள் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். புனித வாரத்தின் செவ்வாய் நாளில் எமக்கு தரப்படுகின்ற யோவான் எழுதிய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவருக்கு எதிரான 2 வகையான துரோகங்களை நாங்கள் பார்க்கின்றோம். யூதாஸ் கரியோத்தின் காசுக்கான காட்டிக் கொடுப்பு, பேதுருவானவரின் பலவீனத்தாலான மறுதலிப்பு. யூதாஸ் பணத்தை முன்னிறுத்தி ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நிராகரிக்கின்றார். காசா கடவுளா? காசுதான் என்று யூதாஸ் தீர்மானிக்க, கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் இந்த புனித வாரத்தில் எதை தீர்மானிக்கப் போகின்றோம்? பேதுருவானவர் தன் பலவீனமான தருணத்தில்
சத்தியம் மற்றும் சாபத்தால் ஆண்டவரை மறுதலிக்கின்றார். அவர் செய்ததை அவர் ஒரு பொழுதும் விரும்பவில்லை. பேதுருவானவருடைய விசுவாசத்தின் வலிமை, அவருடைய தீர்மானத்தின் பலவீனம் இரண்டையும் ஆண்டவர் இயேசு நன்கு அறிந்திருந்தார். அவர் என்ன சொல்கின்றார், தான் சொல்வதால் ஏற்படுகின்ற தாக்கங்களை சிந்திக்காமல் இதயத்துடன் பேசுவது அவரது வழக்கமாகும். அவர் தன் பலவீனம் கோழைத்தனத்திலிருந்து செயல்படுகின்றார். நம் அனைவரிடமும் பலவீனங்கள் உண்டு. ஆனால் பலவீனமானவர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். உண்மையில் நாம் ஒவ்வொருவரிடமும் அறிவு, உடல், உணர்ச்சி மற்றும் ஆன்மீகம் சார் குறைபாடுகள் நிறையவே இருக்கின்றன. எம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளும் எம்மை பலவீனப்படுத்துகின்றன. ஆனால் இவற்றுக்கு மேலாக எமது பலவீனங்களை ஏற்க மறுக்கின்றோம், மறைக்கின்றோம், நியாயப்படுத்த முற்படுகின்றோம். அவற்றுக்காக நாங்கள் கோபப்படுகின்றோம். ஆனால் அன்புமிக்க சகோதரங்களே, இறைவன் தன் வழியில் எம் பலவீனங்களை பயன்படுத்த இவைகள் தடையாக இருக்கின்றன. இறைவனின் வழி எமது வழியை விட மேலானது. இறைவனின் சிந்தனை எமது சிந்தனைகளை விட மேலானது. இவ்வார்த்தைகளின் ஊடாக இறைவன் நம் எதிர்பார்ப்புக்கு எதிர்மறையான வழியில் செயற்படுகின்றார் என்பதே உண்மையாகும். சாதாரண மக்களை அசாதாரண பணிக்கு இறைவன் அழைக்கின்றார் என்பதை பேதுருவானவரின் அழைப்பிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்புமிக்க உறவுகளே, சமூக இடைவெளியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இச்சூழ்நிலையில் ஆண்டவரின் உயிர்ப்பு விழாவில் புதிய வாழ்க்கை முறையில் நாங்கள் ஆண்டவரை தேடுவோம். இறந்தவரிடையே வாழ்பவரை தேடாமல் தைரியத்துடனும் விடாமுயற்சியுடனும் ஆண்டவரை தேடுவோம். அவருடைய காயங்களை காணுகின்ற பொழுது அவரை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அவர் உங்கள் இதயத்தோடு பேசுகின்ற பொழுது அவர் உங்களை அன்பு செய்கின்றார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவர் இயேசுவின் குரல் மத்தியில் பயத்தை அகற்றி அமைதியை கொணரட்டும். ஆமென். எங்களை எப்போதும் அன்பு செய்யும் இறைவா, இப்புனித வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் எமது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் உம் திருப்பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம். உமது மக்களாக வாழ அழைத்த தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் இந்த நாட்களில் உம்மோடு இணைந்து உமது ஆசிரால் நிரப்பப்பட ஆசிக்கின்றோம். கொடூரமான இந்த கொடிய நோயிலிருந்து எம்மையும் இந்த உலகினையும் காத்தருள வேண்டுமென்று இருந்து மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் மீண்டும் புதிய வாழ்வுக்கு திரும்பி புதியதோர் உலகை உருவாக்க உமது அருட்கரம் என்றும் காத்து வழிநடத்த உம்மை மன்றாடுகின்றோம். இந்த புனித வாரத்தில் நாங்கள் பக்தியோடு பயணிக்க, திருவழிபாடுகளில் இணைந்து சிறப்பிக்க உமது அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். பாடுபட்டு பாசம் தந்த இயேசுவே, உன் பாதையிலே வாழ்வு கண்டு வருகிறேன்.
உமக்காக என்றுமே வாழ்ந்திடுவேன், உயிரை கூட நான் துறந்திடுவேனே, எனில் உள்ளதெல்லாம் உமக்கே உரியதே, இழந்தால் அன்றோ பெற முடியும் உண்மையே. சிலுவை பாதையில் சிதறிய சிந்தனைகள் தொடர்ச்சியினை நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். நீ நடந்த பாதை. சிலுவை பாதை சிந்தனைகள். எண்ணம் எழுத்து இசை அருட்பணி பி. ஆரோக்கியதாஸ். பாடல்கள் அமலன் ஜெரோம். பாடியவர்கள் அசோக் சுனில். குரல் வடிவம் மதுரை வாய்ஸ் கிறிஸ்டோ, டொமினிக் சாவியோ, ஜோஸ்பின். இசை இயக்கம் சரவண கணேஷ். என் தேவா பரிசாக சிலுவை மரம் கேட்டாயே, எனக்காக உனை தந்தாய், உனக்காக எதை தருவேன், எனக்காக உனை தந்தாய், உனக்காக எதை தருவேன். யோபு ஆகமம் 1ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 21 முதல் 23 முடிய. என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அழித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்றார். சிந்திப்போம். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். இயேசு தன் தந்தையிடம் இறுதியாக பேசிய அர்த்தம் நிறைந்த அன்பு வார்த்தைகள் இவை. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காகவே இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் என புனித பவுலடியார் 2 கொரிந்தியர் 5:15 கூறுகிறார். இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர என்பது லட்சியவாதிகளின் தாரக மந்திரம். இழக்கும் போதே ஒரு பொருளின் மதிப்பு அறியப்படுகிறது. எதற்காக, யாருக்காக இழப்பது என்பதை இழப்பதற்கு முன் தீர்மானித்துவிடு. வாழ்வது ஒரு முறையே. வாழ்வை விட இறப்புதான் மனிதனின் மதிப்பை உரக்க எடுத்துச் சொல்லுகிறது. உலகின் அநியாயத்தை எடைபோட துன்புறுதல், சாவு இவை சிறந்த கருவிகளாகும். இழப்பது கையாளாக தனமல்ல, பெருந்தன்மையும் துணிவும் கொண்ட ஒரு தீரச் செயல். வளைந்து கொடுக்காமல் லட்சியத்தோடு வாழ்பவன் உயிரை துச்சமென நினைக்கிறான். சிறந்த தலைவனும் இவனே, சரித்திர நாயகனும் இவனே. நம் தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் நம் பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து முழு விருப்பத்தோடு எந்த இழப்பையும் பொருட்படுத்தாமல் கடமைகளாற்றி வாழ்ந்திட இன்றே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். பாடுகளை ஏற்று பாசம் தந்த இயேசுவே, இறைவன் கொடுத்த இந்த வாழ்வு நமக்காக வாழ மட்டுமல்ல, எல்லோருக்காக வாழவும் அல்ல, குறிப்பிட்ட சிலருக்காக மட்டுமே வாழ, அந்த சிலர் யார் என்று தெரிவு செய்வதே உண்மையான நிலைப்பாடு. இதற்கு உம் வாழ்வுதான் அளவுகோல். உம் கொடையான என் வாழ்வை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ சரியான நிலைப்பாடு எடுக்க மனத்தெளிவை தாரும். எடுத்த நிலைப்பாட்டிற்காக எதையும் இழக்க மனத்துணிவையும் தாரும். ஆமென். பாடுபட்டு பாசம் தந்த இயேசுவே, உன் பாதையிலே வாழ்வு கண்டு வருகிறேன். எமை மீட்க தன்னுடைய மகனையே தந்த மரியா வழி தொடர்ந்தே இத்தரணி வாழ கொடையா
பார்ப்பே எந்தன் மகவினை. 13ஆம் நிலை. உயிரற்ற இயேசுவின் உடலை தாயின் மடியில் வைக்கிறார்கள். அரசர்கள் முதல் நூல் 17ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 20, 22 முதல் 23 முடிய. எலியா ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார். ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்துக் கொண்டான். எலியா சிறுவனை தூக்கிக் கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து, இதோ உன் மகன் உயிருடன் இருக்கின்றான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். சிந்திப்போம். எலியாவிடம் முறையிட்ட பெண்மணியைப் போல் அன்னை மரியாவும் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட தம் மகனை நினைத்து விண்ணக தந்தையை நோக்கி முறையிட்டு அழுதிருக்க வேண்டும். மரியாவுக்கு விண்ணக தந்தை கொடுத்த ஆறுதல் மொழிகள் எவையாக இருந்திருக்கும்? உன் மகனை உயிரோடு மீண்டும் உயிர்ப்பித்து தருவேன் என்பதா? ஒரு மகனை இழந்த உனக்கு கோடான கோடி பிள்ளைகளை பரிசாக தருவேன் என்பதா? உன் தியாகத்திற்கு விண்ணக மகிமையே பரிசு என்பதா? இவை மூன்றுமாக இருக்கலாம். பிறருக்காக தன் மகனை மகளை குருவாக, கன்னியராக, உண்மையான சமூக பணியாளராக தாரை வார்த்து கொடுக்கும் ஒவ்வொரு தாயும் புனிதவதியே. தாய்மார்களே, மரியன்னையைப் போல பிள்ளைகளை வளர்த்திடுங்கள். இயேசு வழி வாழ உற்சாகப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஜெபம். பாடுகளை ஏற்று பாசம் தந்த இயேசுவே, அன்னை மரியாவின் விசுவாசத்தின் தன்மை மகனின் வளர்ப்பிலும் உள்புகுந்து இயேசுவின் வாழ்வில் செயலாக வெளிப்பட்டது. நானும் அன்னை மரியாவைப் போன்று என் விசுவாசத்தை சொல்லால் செயலால் உணவாக பிள்ளைகளுக்கு தினமும் ஊட்டி வளர்த்திட வரம் தாரும். ஆமென். பாடுபட்டு பாசம் தந்த இயேசுவே, உன் பாதையிலே வாழ்வு கண்டு வருகிறேன். கொடுத்தால் தான் வந்திடும் புண்ணியம், உணர்ந்தால் அதுவே உனக்கு நிச்சயம். உன் உளமதை கொடுத்திடு இறைவனுக்கு, உள்ளதை தந்திடு வறியவர்க்கு. 14ஆம் நிலை. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27 திருவசனங்கள் 57 முதல் 61 முடிய. மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்போது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தார்கள். சிந்திப்போம். உள்ளம் நிறைந்த அன்பு இருப்பவரே அடுத்தவருக்கு கொடுக்க ஒருபோதும் தயங்கார் என்று கூறுகிறார் மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். எதையாவது கொடுப்பது, தேவையற்றதை கொடுப்பது சிறந்த கொடையாகாது. தனக்கு உரியதை, தான் விரும்புவதை கொடுப்பதே சிறந்த கொடை. புண்ணியம் தேட பொழுது விடியட்டும் என்று காத்திருக்க வேண்டாம். ஒருவர் சாவதற்கு முன்பாக நாம் அவருக்கு செய்யும் உதவி அவரின் சாவையே தடுத்துவிடும். உள்ளதெல்லாம் கொடுத்து, தன்னையும் கொடுத்து நம்மை செல்வராக்கிய இயேசுவுக்கு நம் இதயம்தான் நாம் கொடுக்கும் சிறந்த கொடை. எப்போது அதை கொடுக்கப் போகிறோம்? யோசேப்பை போன்று நாம் அடுத்தவரின் இறப்பு வரை காத்திருக்க வேண்டாம் கொடுப்பதற்கு. இறைவனுக்கு உன் உள்ளத்தை கொடு, பிறருக்கு உன்னையும் உன்னிடம் உள்ளதையும் கொடு. இறைவனின் கைமாறு பெறுவாய்.
ஜெபம். பாடுகளை ஏற்று பாசம் தந்த இயேசுவே, சுயநலத்தால் எழும் கூட்டல் கழித்தல் மனப்பாங்கு மனித சமுதாயத்தை பூஜ்யமாக்கிவிடும். சகோதர உணர்வோடு பிறரின் துயரங்களில் பங்கேற்க முடிந்த மட்டும் நலிந்தவர்களை தூக்கிவிட நற்செயல்களை செய்ய ஆர்வத்தை என்னில் உருவாக்கும். அதுவே உமக்கு உகந்த காணிக்கையாகட்டும். ஆமென். பாடுபட்டு பாசம் தந்த இயேசுவே, உன் பாதையிலே வாழ்வு கண்டு வருகிறேன். தனக்காய் செய் காரியத்தை மனிதனே, காலம் கடந்தாலும் காத்து நின்றிடு. ஒரு நாளும் வீணாக உன் நம்பிக்கை, விரைவில் காண ஒளிந்திடும். நேர்கள் இதுவரை புனிதவார நற்சிந்தனை கேட்டீர்கள். இன்றைய நற்சிந்தனை வழங்கியவர் நோர்வே நாட்டிலிருந்து அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்பணி ஜெகத் குணபாலா அடிகளார். சிலுவை பாதையில் சிதறிய சிந்தனைகளை வழங்கியவர் அருட்பணி பி ஆரோக்கியதாஸ். இவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.